வணக்கம். நான் சந்திரா துருணாச்சாரியார். வெல்கம் டு சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த நிகழ்ச்சியில் நம் நாட்டை சேர்ந்த லாயர்ஸை அவங்கள வர வச்சு அவங்கள போட்காஸ்டில் சில கேள்விகளை கேட்டு அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற சட்டங்களும் அதோட திட்டங்களும் எந்த அளவுகளில் இருக்குது, இந்தியர்கள் இந்த விஷயத்தில் முன்னோக்கி இருக்காங்களா, அது அப்டேட்டாக இருக்காங்களா, இல்லை இவால்வ் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே வேளையில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பொதுவாக பல பிரச்சனைக்கு உண்டான முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் நம்ம டிக்டாக்ல பிரபலமாக இருக்கிற ஒரு நபரை தான் கொண்டு வந்தோம். ஆனால் அவர் லாயர், நம்ம மிஸ்டர் சங்கர். வணக்கம் நண்பா. வணக்கம் 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 நண்பா. ஸோ நண்பா, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். உங்களை நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது எனக்கு நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய கான்டென்ட் வந்து கான்செப்டாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதுவும் கால் பண்ண வாக்கில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், இது மக்களுக்கு தானே. பொதுவாக ஏன் டிக்டாக் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே வந்துட்டு என்னோட ஒரு சுயநலத்துக்காகவோ இல்லை நான் வந்துட்டு சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை, மக்களுக்கு வந்து சட்டம் தெரியணும், அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் தெரியணும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக தான் டிக்டாக்கே நாங்கள் வந்து டைம் எடுத்து உட்காந்து செய்கிறோம். இதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பயன் இல்லை, மக்களுக்கு பயன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தை ஒதுக்கி இதை ஒரு கண்டெய்னாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கே உங்களுக்கு முதற்கான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சின்னதாக உங்களோட இன்ட்ரடக்ஷன் படிங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எங்கே வளர்ந்தீங்க, அதுக்கப்புறம் எந்த லா காலேஜில் படிச்சீங்க, பிறகு இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, திருமணம் ஆனது, இப்போ இருக்கிறது, என் அலுவலகம் இருக்கிறது எல்லாமே வந்து ஷாலாம் மாநகராட்சியில் தான். அதாவது நான் ஷாலாமில் தான் என் லைஃபே, இப்பயும் அங்கே தான் இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, ஷாலாம் ஹைகோர்ட் அங்கே தான் இருக்குது, என்னோட வீடு அங்கே தான் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஷாலாம்லேருந்து நான் ரொம்ப வருஷம் வெளியாகலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கே நான் போனேன். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில், வேல்ஸில் வந்து ஏப்ரிஸ்வித் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அண்ட் சட்டம் படித்தது வந்து முதலாம் ஆண்டு 2வது ஆண்டும் வந்துட்டு பிரிக்ஃபில்ஸ் ஏஷியா காலேஜில், திருப்பி வந்து சிஎல்பி எக்ஸாம்ஸும் அங்கே தான் செஞ்சேன். பிறகு ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து கேரளில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஷாலாமில் வந்துட்டு அப்பாவும் வழக்கறிஞர் தான். அப்பா 30 வருஷமா ப்ராக்டிஸில் இருக்காரு. ஸோ அப்பாவோட அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கடந்த 2-3 வருடங்களாக வந்து என்னோட தன்னது ஒரு ஃபேம், ஓன் ஃபேம் வந்து ஒன்று ஆரம்பிச்சு நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்படி அது வந்து என்னோட ஃபேம் வந்து இப்போ வந்து 100% டிவோர்ஸ் அண்ட் மெட்ரிமோனியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் சைல்டு அடாப்ஷன், குழந்தைகள் தத்தெடுப்பு, விவாகரத்து, இது 2 தான் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 11 வருஷம் 12 வருஷம் வந்து இந்த துறையில் இருக்கீங்க. அதுவும் நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸில் வந்து ஸ்பெஷலைஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டெய்லி அந்த விஷயத்தை தான் பார்க்குறீங்க. உங்களோட டிக்டாக்ல அவ்வப்பொழுது வந்து இந்த கான்டென்ட்ஸாக கொடுக்கும்போது இவர்கிட்ட ஆலோசனை எடுக்கிற மாதிரி தான் உங்களோட கான்டென்ட்டும் கான்செப்டும் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த தகவல் வந்து முக்கியமான ஒரு அங்கமாக தான் இருக்குது. காரணம் எல்லாரும் வந்து டிவோர்ஸ்னு சொன்ன கேட்ட பயப்படுறாங்க. என்ன செய்யறது, எது செய்யறது, எதுலேருந்து தொடங்குறது, இந்த ஒரு அச்சம் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் அதை வந்து எளிதான முறையில் கொண்டு வந்துட்டீங்க. நிறைய விஷயத்த சொல்கிறீங்க, நிறைய விஷயத்த செய்கிறீங்க, இதுக்கு உண்டான சொல்யூஷனும் கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் கேஸ் ஸ்டடிஸும் கொடுக்குறீங்க. அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்தமாரி விழிப்புணர்வு இருந்தால் தான் சில விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து புலப்படும் பாருங்க. ஓகே, இந்த வகையில் டிவோர்ஸ் நம்ம நாட்டில் வந்து இந்தியர்களுக்கு வந்து எப்படி இருக்குது? டிவோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா உங்களோட ஃபேம்லேருந்து போன வரைக்கும்? இல்லை, கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிற வாசி விவாகரத்து கேசஸ் வந்து இன்க்ரீஸாக ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்குனால அதை வந்து ஒரு எல்லாருமே வந்துட்டு இப்போ எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு தப்பான பார்வை கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. அதாவது ஒரு நிறைய விவாகரத்து முந்திலாம் வந்து இவ்வளோ நடக்கலை, இப்போ இவ்வளோ நடக்குது அப்படி. அந்த காலத்தில் வந்து விழிப்புணர்வு இல்லை. அதாவது எல்லா பெண்களுமே தன்னை அறியாமலே வந்துட்டு எதுக்கு வந்து பிரத்யேகமாக தயாரானாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கணவர் தான் வந்து கண் கண்ட தெய்வம், கணவர் தான் வந்து அப்பாவின் நிழல், இவர் சொல்கிறத பற்றி தான் கேட்டு நம்ம வாழணும், அவர் அடித்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். அதான் தமிழில் வந்து தேவையில்லாத பழமொழிலாம் இருக்கு. இப்போ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி மாதிரிலாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பெண்கள் அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்யூசிவான மேரேஜில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள மறுத்தார்கள். அந்த டைமில் வந்துட்டு இது எப்படா வெளியே வருது, இந்த சமூகம் நம்ம மேலே என்ன மாதிரியான ஒரு பார்வையை நம்ம வைக்கும், நம்ம குடும்பத்தினர் நம்ம மேலே என்ன மாதிரியான ஒரு பார்வையை வைப்பார்கள், நம்ம குடும்பத்தினரை எப்படி சமாளிக்கிறது, நம்மளோட குழந்தைகளை எப்படி கணவர் இல்லாமல் வந்துட்டு மீட்டு அவங்களை வளர்க்குறது அப்படின்ற மாதிரியான பயமும் தயக்கமும் பெண்கள் மத்தியில் அது வந்து ஒரு ஸ்டிக்மா ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, தனியாக காடி வச்சுருக்காங்க, நிறைய அவங்களே தனியாக சொந்தமாக ஒரு வீடு வாங்குறாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைகளை வந்து அவங்களே சொந்தமாக வளர்க்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லும் போது, ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லும் போது, அந்த மாதிரி அப்யூசிவான மேரேஜில் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படலை. ஸோ ஓகே, எனக்கும் ஒரு சுயமரியாதை வேணும், ஒரு திருமணத்தில் ஒரு சுயமரியாதை எனக்கும் இருக்கணும், எனக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் முன் வர்றதுனால அது கிடைக்காம போச்சுன்னு சொன்னா அவங்க விவாகரத்துக்கு பண்றாங்க. அதனால விவாகரத்து அதிகமா இருக்கு. அதாவது நான் பெண்கள் மட்டும் தான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க.
ஆண்களும் வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு அவர்களுக்கும் வந்து சில நேரங்கள்ல ஏன்னா நம்ம பார்ப்போம்ல சில வீட்ல வந்துட்டு ஆண்களுக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆண்களை வந்து பெண்களை வந்து ஒரு கொச்சையா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்களும் நிறைய பார்க்கறாங்க. வெளிய வந்து சில பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அங்கீகாரமோ, ஒரு மரியாதையோ, இல்ல வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு அட்டென்ஷனோ குடுக்கும்போது, அவங்களும் அந்த திருமணத்துல இருக்கற ஆசைப்படுறதில்ல. நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில்ல. ஸோ அதுலேருந்து ஈஸியா மீண்டு வெளிய வந்துடுறாங்க. அவங்களோட ஒரே வருத்தம் அந்த ஒரு கன்சர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் என் குழந்தைகளை எப்படி போய் பார்க்க போறேன்? அப்படின்னு. ஸோ அப்ப அவங்களுக்கும் தெரியுது. ஓகே சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கு. விவாகரத்து முடிஞ்சாலும் கூட நான் வந்து வாரம் என் குழந்தையை போய் பார்க்க முடியும். ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து ரெகுலரா என்னால போய் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வரும்போது, அவங்களும் வந்து அந்த திருமணத்துல அந்த சந்தோஷம் இல்லாத திருமணத்துல இருக்க விரும்பல. அவங்களும் அதுல இருந்து வெளிய வந்துடுறாங்க. இந்தியர்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்துல பெரிய விழிப்புணர்வா இருக்குன்றீங்களா? அதாவது டிவோர்ஸ் இருக்கிறது வந்து இஸ் ஒன் டைப் ஆஃப் டூல்ஸ். இந்த மேரேஜ் பிடிக்கலன்னா நான் திறந்துட்டு வெளியாகலாம், கதவு திறந்துட்டு வெளியாகிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களா? இல்ல ரொம்ப கன்சர்ன் பண்றாங்களா? இல்லை எடுக்கலாமா வேணாவா, ஃபியூச்சர் பாதிக்குமா, இல்லை அந்த மாதிரி கன்சர்ன் பண்றாங்க? இல்லை ரொம்ப கன்சர்ன் பண்ணி தான் வெளியே வராங்க. டிவோர்ஸ்ன்ற இஷ்யூ டிசிஷன் வந்து யாரும் ஈஸியா வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது ரொம்ப யோசிச்சு ஏன்னா பிகாஸ் குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் இல்லைன்னா ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. பட் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் இருக்கும், நிறைய சொத்து பத்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய யோசிச்சு நிறைய பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அது ஸோ டிவோர்ஸ் இருக்கு, சட்டம் இப்படி சொல்லுது, அதனால நான் ஈஸியா வெளியே வந்துடுறேன் அப்படின்ற. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, கிராஸ் இஸ் நாட் கிரீனோ ஆன் தி அதர் சைடு. அதாவது நான் இப்ப வெளியே வந்து வேற ஒருத்தர் நான் திருமணம் பண்ண போறேன்னா அந்த வாழ்க்கை இதோட சிறப்பாக இருக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல நிச்சயமாக வந்து தன்னை வந்து எல்லா வகையான ஒரு ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு பரிந்துரை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. இதுல வந்து பல பேர் நீங்க சொல்லும் போது அந்த லிஸ்டாப்பா அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எப்படி சொல்லுதுன்னா, பல பேர் வந்து படிச்சவங்களுக்கு வந்துட்டு தான் இந்த விழிப்புணர்வு இருக்கு. ஆனா இன்னமும் அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க பெண்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த பதிவு பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்கள்கிட்ட நீங்க என்ன ஆலோசனை சொல்லணும்னு நினைப்பீங்க? டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதாவது பெண்களை வந்து உங்க கணவர் வந்து இன்னும் 1940 50 இருக்கிற கணவர்கள் மாதிரியே வந்து உங்களை இன்னும் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது பெண்கள் தான் வந்து நீ கணவர் பேசும்போது நீ பேசக்கூடாது, நீ வந்து சமையல் அறையிலே தான் இருக்கணும், இரவு வந்து படுக்கை அறைக்கு வந்து நீ கரெக்டான டைமுக்கு வந்துடணும், புருஷனுக்கு எது கேட்டாலும் நீ செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இன்னைக்கும் கணவர் நிறைய பேர் வந்து பெண்களை வேலைக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வேலைக்கு போயிட்டா அவங்களோட சம்பாதிக்க அதிகமாக ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை வந்து எக்ஸல் பண்ணிடுவாங்க, அவங்களோட நல்லா என்னது ஃபேமஸ் ஆயிடுவாங்க, ரெக்கக்னிஷன் நிறையா கிடச்சிரும். இப்படியான ஒரு தாண்டது திருமணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன், நீங்க உட்காந்து கலந்து ஆலோசிச்சு உங்க கணவர்கிட்ட பேசி பாருங்க, சுயமரியாதையை பத்தி நீங்க பேசி பாருங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா முடிவெடுக்க வேண்டியது உங்களோட கையில தான். அதாவது நீங்க முடிவெடுங்க, அதன் திருமணத்தில் இருக்க போறீங்களா, அதுல இருந்து வெளியே வர போறீங்களா. ஏன்னா மரியாதை இல்லாத இடத்துல நம்ம ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்க முடியாது. உங்களுக்கும் அதுல சங்கடமா இருக்கும், உங்களுக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் போது பிள்ளைங்க மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு கிடையாது, நம்மளுக்கே வந்து ஒரு சுய சந்தோஷம் இருக்கணும். இந்த வாழ்க்கையை நம்ம பிரபஞ்சத்துல வந்து வாழ்க்கையை வாழ போறோம்னு சொன்னா நம்மளுக்கே அந்த ஒரு சுயமரியாதையும் சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் நிறைஞ்ச வாழ்க்கையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுல தப்பு இல்லை. ஆனா எடுக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த விவாகரத்து முடிவு அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லா வகையான விஷயங்களையும் யோசிச்சுட்டு தான் வெளியே வரணும். அதாவது நீங்க வெளியே வந்துட்டோம், ஓகே இப்போ வந்து குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன ஆகும், குழந்தைகளை யார் பார்த்துக்க போறா, நம்ம பார்த்துக்க முடியுமா, ஸோ பார்த்துக்கிறதுக்கான வந்து ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் என்கிட்ட இருக்கா, அதாவது வருமானம் என்கிட்ட இருக்கா, கணவர்கிட்ட இருந்து நான் எவ்வளோ காசு எதிர்பார்க்க முடியும், கணவர் வந்துட்டு உதவி பண்ணுவாரா, அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து வேலைக்கு போகும்போது இந்த குழந்தைங்க யார் பார்த்தா, இப்படி எல்லா வகையான விஷயங்களும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டிவோர்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கும் போது எதுதான் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க? இப்போ குழந்தை இல்லைன்னா அவங்க எது ப்ரையாரிட்டியை பார்க்குறாங்க? திருமணத்தில் குழந்தை இருக்காங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்காங்க, இதை எது தான் வச்சு ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க? குழந்தை இல்லாதவர்கள் வந்து நிறைய விஷயத்த ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. அதாவது சொன்ன மாதிரி சுயமரியாதை இருக்காது. சில ஆண்களுக்கு வந்து ஆண்மை இழந்திருப்பாங்க, ஸோ தாம்பத்தியில் வந்து சுகம் கிடைக்காது, அப்படி ஒன்று இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து சரியான அட்டென்ஷன் கொடுத்துட மாட்டாங்க ஆண்கள். இப்போ நான் வந்துட்டு இடையில ஒரு கேஸ் செஞ்சேன். அந்த கேஸில் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு அந்த பெண்களுக்கு தேவையான அட்டென்ஷன் கொடுக்கல. இவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து வேலைக்கு முடிஞ்சு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் ராத்திரி 11 மணி வரைக்கும் அவர் தம்பி கூடயே தான் ஃபோனில் பேசிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆண்களும் பார்த்துருக்கேன். தம்பி கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்திருப்பார், வீடியோ காலில் தம்பி கூடயே தான் பேசிட்டு இருப்பாராம். அவங்க வந்து அதில் மனைவி வந்துட்டு இந்தியா ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கேயும் உட்காந்து வீடியோ காலில் தம்பி கூடயே பேசிட்டு
வீட்டுக்கு வந்து நீ எதுக்கு என் புருஷனா இருக்க, நான் உன்னை படம் பார்க்க கூப்பிட்டா வரமாட்டேன், சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன், வெளியே போகலான்னு சொன்னா வரமாட்டேன், ஊருக்கு வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்னு எல்லாம் எப்போ பாரு உன் தம்பி உங்கள் அண்ணன் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் அக்கா இவங்க கூடயே தான் பேசிட்டு இருப்பேன். அப்போ நான் மனைவியா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. பேசி பார்த்தாங்க அந்த ஆள் திருந்துற மாதிரி தெரியல, வெளியே விவாகரத்து பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு வியர்டான ஒரு ஆள். இந்த கேஸ் நான் ஒன் ஆஃப் த வியர்டஸ்ட் கேஸ் ஆகிட்டு. ஏன்னா சொன்னால் அந்த அந்த திருமணமும் நல்லா தான் இருந்துச்சு, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன். ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கல்யாணம் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ரொம்ப வியர்டான ஆக்டிவிட்டி என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு சாயந்தரம் 6:30 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம்களுக்கு பூந்தாருன்னா 10:30 மணிக்கு தான் வெளியே வருவார். பாத்ரூம்லேயே தான் உட்காந்துருப்பாராம். ஃபோன் எடுத்துட்டு ஃபோனு சார்ஜர் எடுத்துட்டு பாத்ரூம்களுக்கு போகிற மனுஷன், ஃபோனு சார்ஜர் துண்டு சட்டை எடுத்துகிட்டு போகிற மனுஷன் 6 o'clock இல்லாட்டி 6:30 உள்ளுக்கு பூந்தாருன்னா ராத்திரி 10:30 மணிக்கு இல்லாட்டி 11:30 மணிக்கு தான் வெளியே வருவாராம். பாத்ரூம்லேயே தான் இருப்பார். என்னம்மா அப்படி பண்ணுவார்? சார் எனக்கு தெரியல சார், ஆனால் ஃபோன் வந்து ஃபோனில் ஏதோ வீடியோ பார்ப்பார் இல்லை படம் பார்ப்பார், ஏன்னா பாத்ரூம்லேயே தான் இருப்பார் சார். இந்த பழக்கத்தை வந்து நான் மாற்ற சொல்லி கேட்குறேன், மாற்ற மாட்டேங்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய வியர்டான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதாவது குழந்தைகள் இல்லாத இருக்கிற சார், ஐ மீன் குழந்தைகள் இருக்கிற திருமணத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் குழந்தைகள் இல்லாத விஷயத்துல தான் இந்த மாதிரி அதிகமாக நடக்கும். சில ஹஸ்பண்ட்ஸ் அதான் சொல்றேன், ஹஸ்பண்டோட போக்கு அதே மாதிரி மனைவியோட போக்கும் சரி. அது அப்பதான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து மனைவியோட போக்கும் வந்து ஆண்களுக்கு தெரிய வரும். என்ன மாதிரி ஒரு என்னது போரோஸா செலவு பண்ணக்கூடிய மனைவியா வீட்டில் இருக்கும் போது தான் அந்த இம்பாக்ட். எஸ், ஏன்னா பிகாஸ் டேட்டிங் பண்ணும் போதோ இல்லை காதலிக்கும் போதோ வந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 2 hour 3 hour தான் இருப்பாங்க கூட. திருமணத்துக்கு அப்புறம் தான் 24 மணி நேரமும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும் போது ஓகே இந்த விஷயம் உனக்கு பிடிக்கும், இந்த விஷயம் உனக்கு பிடிக்காது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு குடும்பத்துக்கு உள்ளுக்கு போகும்போது அப்போதான் அந்த மனைவிக்கு தெரியும், ஓகே இந்த ஃபேமிலி, நான் என் ஃபேமிலி டோட்டல் லிபரல், இந்த ஃபேமிலி டோட்டல் ஆர்த்தடாக்ஸ், இந்த குடும்பத்தில் நான் எப்படி வந்து இது பண்ணுறது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அண்ட் பொதுவாக வந்துட்டு நண்பா இது வந்து கல்யாணத்துக்கு அதாவது திருமணம் அது குழந்தைகள் இல்லாத திருமணம் முறிவடைகிறதுக்கு இந்த காலத்தில் நான் சொல்கிறது, இந்த அதாவது கோவிட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து திருமணத்தில் குழந்தைகள் இல்லாத திருமணம் முறிவடைகிறதுக்கு காரணம் குடும்பமாக தான் இருக்கும். அதாவது குறிப்பாக அந்த ஆண்களோட குடும்பமாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலே அந்த ஒரு கல்ச்சர் ஷாக் அந்த பெண்கள் ஏற்படும். என்னடா அந்த குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களோட குடும்பத்து மேலே என்னடா அந்த குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த குடும்பத்தினாலே அவங்களோட சண்டையினாலே 3வது மனுஷன் தலையிடுனாலே நிறைய பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க குழந்தைகள் இருக்கிற திருமணம் ஏன் முடிவடையுதுன்னு, அது நிறைய காரணம் இருக்கும். அது மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மனைவி இல்லாட்டி ஆண் வேற ஒருத்தர் மேல காதல் கொண்டிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாளைக்கு தான் ஒருத்தர் வேற அந்த ஒரு ஏங்கி ஆசைப்பட்ட அந்த காதலோ அரவணைப்போ அன்போ பாசமோ மரியாதையோ இல்லை, வேற ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர்னால முறிவடையும். இல்லை அவங்களுக்குள்ள அந்த டைம்ல வந்து ஃபைனான்ஷியல் வாட் இஸ் திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் உன் கிரெடிட் கார்டு பில்லு, வீட்டு காடி காசு, தண்ணி காசு, கரண்ட் காசு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது, நீ தானே வேலைக்கு போகிறேன், நீ கொஞ்சம் கட்ட அப்படின்னு இவர் கேட்பாரு. இல்லை வீட்டு செலவெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, நான் வந்து இந்த செலவு மட்டும் தான் பார்ப்பேன் இவங்க சொல்லுவோம். ஸோ ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதனாலையும் பிரிஞ்ச கப்பல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகள் வளர்ப்பு சரியில்லாமல் வந்துட்டு, அதாவது அப்பா சொல்லுவார் நீ குழந்தை சரியாக வளர்க்கலன்னு, அம்மா சொல்லுவாங்க நான் சரியாக வளர்க்குறேன் அப்படின்னு. இல்லை நான் தமிழ் ஸ்கூலில் தான் உனக்கு போட சொன்னேன், நீ எதுக்கு போய் சீன ஸ்கூலில் போட்ட அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனைனாலையும் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைகள்னாலும் புரிஞ்சிருக்காங்க, குழந்தைகள் இல்லாதனாலும் புரிஞ்சிருக்காங்க. இவர் மேல தப்பு அதனால தான் நான் வந்து டிவோர்ஸ் கேட்குறேன், அவங்க மேல தான் தப்பு அதனால தான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நீ இந்த டிவோர்ஸ் கல்ச்சர் வந்து டூரிசம் கீழே இல்லை தமிழர் மத்தியில் வந்து எப்படி தான் பார்க்குறாங்க? வர வைக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறாங்களா, இல்லை அது ஒரு தீட்டா பார்க்குறாங்க, ஐயோ டிவோர்ஸு தீட்டு அந்த மாரி பார்க்குறாங்க? நிச்சயமா தீட்டா தான் பார்க்குறாங்க. யார் வர வைக்கிறது வகையில் பார்க்குறாங்க? வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து அது வரவேற்கிறது சொல்ல முடியாது. அதாவது சில பெண்களை வந்து ஒரு அபியூசிவான மேரேஜ்லேருந்து நாங்கள் காப்பாற்றிட்டா அது நாங்கள் சந்தோஷமாக தான் பார்ப்போம். அதே வந்து ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கிற ஒரு திருமணத்தில் இருந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணியும் எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யாருமே வந்து அது வரவேற்கிற மாதிரி பார்ப்பாட்டா. குறிப்பாக அந்த பெண் அந்த டிவோர்ஸை வந்து தீட்டு அப்படின்ற பார்க்கறதுனால தான் ஒரு அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதுனால தான் நிறைய பெண்கள் இன்னமும் வந்துட்டு சலிச்சுக்கிட்டு சில திருமணத்தில் இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. திருமணம் பண்ணாலே ஐ எம் ரெடி டு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்டு தான் வராங்க. ஆனால் முன்னாள் காலத்தில் நம்ம கம்பேரிசன் பண்ணல, ஆனால் முன்னாள் காலத்தில் வந்து அவங்க கூட தான் செத்தா நீ அவங்க கூட தான் வரணும், அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டி தான் அனுப்பாங்க. ஸோ அது வந்து சில ஆண்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து அடப்பங்கரையில் தான் இருக்கணும், நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டு வேலை தான், பிள்ளை வைக்கிறது பிள்ளையை பார்த்துக்கிறது தான் உன்னோட வேலையாக இருக்கும். ஸோ அந்த டியூட்டி வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக மனைவியை எடுத்துகிட்டு வேலை செய்வாங்க. எவ்வளோ இருந்தாலும் சலிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, சகிச்சுக்குவாங்க. இட்ஸ் ஓகே நமக்கு கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஜெனரேஷன் அம்மாக்கள் தான்
இந்த ஜெனரேஷன் புள்ளியை வைப்பதிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது அந்த டிவோர்ஸ் அணுகும் போது அவங்க மகளோ மகனோ அணுகும் போது அந்த ஃபேமிலியோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க? நிச்சயமா வந்து அது வரவேற்க மாட்டாங்க. ஆரம்பத்துல எந்த ஒரு அப்பா அம்மாவும் வந்துட்டு வரவேற்க மாட்டாங்க. கேச்சுவாலி, அதாவது நம்ம எக்ஸெப்ஷன் வந்து எப்பன்னா, ஒரு அப்பா வந்து தன்னோட மகளை வந்து அந்த கணவர் அடிக்கிறத பார்த்துட்டா, நான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன், அவன் என் முன்னுக்கே வந்து நீ போட்டு அடிக்கிறான், வீட்டில் தனியாக இருக்கும்போது நீ என்ன பண்ணுவோன்னு அப்படி. அதே மாதிரி தான் இந்த சைட்லையும் அம்மாவும் வந்துட்டு என்னைக்காவது, ஏன்னா ஈக்குவலி நான் இப்போ செஞ்ச கேஸில் வந்து அடி வாங்கின ஆண்களும் இருக்காங்க. அதாவது மனைவி கிட்ட இருந்து அடி வாங்கின ஆண்களும் இருக்காங்க, பயங்கரமாக அடி வாங்கின ஆண்களும் இருக்காங்க. அதாவது நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த காலத்து பெண்கள்லாம் வந்துட்டு இழைச்சவங்க, இந்த அடி கொடுக்குற பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எத்தி உதச்ச கீரன ஆண்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய ஆண்கள் என் ஆஃபீஸ் அலுவலகத்துல வந்து சட்டையெல்லாம் கழட்டி காமிச்சிருக்காங்க. பாருங்க சார், இங்கே கீரி இருக்கு, இங்கே அடிபட்டிருக்கு, இங்கே சூடு வச்சிருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து சூடு வச்சிருக்கு. அந்த மாதிரி சூடு சில பெண்கள் வந்து அந்த கோவத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க. சூடுலாம் வச்சிருக்காங்க, சுடு தண்ணி எடுத்து ஊத்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பயங்கரமான வயலன்ஸ்லாம் இருக்கு. சுடு தண்ணி எடுத்து ஊத்திருக்காங்க. ஏன்னா ஒரு கேஸ்ல நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்ன அப்படி பண்றேன்? இல்ல சார், அவர்கிட்ட பேசுறதுக்கு ராத்திரி காலை நான் ஒரு 6 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 11 மணிக்கு வந்தாரு, நல்லா தண்ணது போதையில இருந்தா நேரா போய் தூங்கிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நேரா எடுத்து சூடு வச்சுட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அம்மா வந்துட்டு வரவேற்பாங்க. ஓகே, டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துரு. மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, அதாவது இப்போ ஈவன் இன்க்ளூடிங் அஃபேர், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது பேசி சரி பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. அதாவது 2 குடும்பமும் உட்காந்து பேசுவாங்க. எப்பயுமே 2 குடும்பமும் உட்காந்து பேசுவாங்க எல்லா கேஸ்லையுமே. அப்பயும் சில நேரங்களில் சரி வராது, அவங்களுக்குள்ள அந்த தகராறு ஒன்று இருக்கும். ஏன்னா பேசி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஒன்று தான், பேசி உட்கார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்த பேசணும்னு முடிவு பண்ணும்போது பாஸ் திஸ் பாஸ், அதை பற்றி திருப்பி பேசாதீங்க, அதெல்லாம் கழுவி ஊற்றிட்டு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் புதுசாக லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்தரலாம், எதை வந்து புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுங்கன்னு சொல்லும் போது திருப்பி 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 நடந்த விஷயத்தையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த விஷயம் என்னால் மன்னிக்க முடியாது, இந்த விஷயம் என்னால் மன்னிக்க முடியாது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிச்சுல அதை மன்னிக்க முடியாது, அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சு வீட்டை பூட்டிட்டு போனார்ல அது நான் மன்னிக்க முடியாது. இதே உட்காந்து பேசி 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 அவங்களால அந்த இங்கிலீஷில் சொல்கிறது என்னன்னா, they cannot forgive and forget. அது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது they cannot move on and divorce is them better அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி கப்பல் தான் டிவோர்ஸ் பண்ணி முடிச்சு ஒரு 6 months 8 months 1 year down the road they will regret. எனவே பேசாமல் அவர் கூட இருந்திருக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம கல்ச்சருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது புது ட்ரெண்டாக இருக்கிற டிவோர்ஸ் வந்து மிந்தி வந்து அது அந்த அளவுக்கு வரவேற்க கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டமும் போய் சேரலை. இருந்து கூட அதை வந்து அவங்க சில பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட மாட்டாங்க. இருக்கு போயிடுவாங்க, அப்புறம் இவனை விட்டு தான் எங்கிட்டு நான் வாழ்றது, பிள்ளையை விட்டு நம்ம எங்கிட்டு வாழ்றது, அனுசரித்து போயிடும் சொல்கிற வாழ்க்கையில் தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் உமன், யூ ஆல்சோ ஒர்க்கிங் மேன், குடும்பத்துக்கு 2 பேரும் உழைக்கிறோம், இந்த வாழ்க்கைக்கு தான் வாழணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் டாலரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அந்த டாலரேட் பண்ணும்போது அது ஹேப்பன் பண்ணுறதா இல்லையா தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ பேசினா தான் இந்த விஷயத்துக்கு வந்து விடிவு காலம் வரும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ, மன விட்டு பேசுகிறீங்களோ, டைம் எடுத்து பேசுகிறீங்களோ, இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறீங்களோ, அங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பொதுவாக எல்லாரும் வந்து இந்த பேசாதனால தான் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு அது ஒரு நாள் வெடிக்கும் போது அது விவாகரத்தை வந்து முடியும். ஸோ இந்தமாரி பதிவுகளை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. மலேசியாவோட சட்டம் பிரகாரம் படி ஒருத்தவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்பா? எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கா? சட்டம் வந்து ஒன்று தான் எல்லா மாநிலத்திலுமே. அதாவது இந்த வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு டிவோர்ஸில் வந்து ஒரே ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது ஒரு அக்டா இருக்குது. அது என்னென்னா லா ரிஃபார்ம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 1976. ஸோ அதுக்குள்ள தான் வருது. ஸோ எல்லா மாநிலத்திலையும் ஒரே சட்டம் தான் நான் முஸ்லீம்ஸ்க்கு. முஸ்லீமுக்கு வேறு வேறு, நீங்கள் சொல்கிற மாதிரி அது வேறு வேறு இருக்கும். அது நான் உள்ளே போகிறோம்ல, எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு இதுதான் அந்த என்ன இந்தியன்ஸும் ஒரே நான் முஸ்லீம்ஸ் தான் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களும் அந்த சட்டத்தின்படி தான். மலேசியா முழுக்க அதுதான் அந்த சட்டம் தான். ஸோ என்னைய வந்துட்டு எல்லாருமே இந்த கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க, அதாவது இந்த திருமணம் எனக்கு பிடிக்கல, நான் அவர் கூட சேர்ந்து வாழ விரும்பல அப்படின்னா, ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணவங்க இல்லை வந்துட்டு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் படித்தவங்க, இந்த அங்கிள் இந்த ஆண்டி தான் வந்துட்டு எங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப புத்திசாலி, அவங்கள கேட்டு தான் நாங்கள் முடிவு எடுப்போம்
அப்படின்னு இந்த மாதிரி புத்திசாலிகளோ அனுபவசாலிகளோ நீங்க வந்து கேட்டு பயனடைஞ்சிடாதீங்க. அவங்க தப்பான பாதைகளுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. தயவு செஞ்சு இவங்க சொல்றதை கேட்காதீங்க. ரெண்டாவது, கூகுள்ல இருக்கிற விஷயத்த படிக்காதீங்க. ஏன்னா கூகுள்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க. வழக்கறிஞர்களும் வச்சிருப்பாங்க, வழக்கறிஞர் இல்லாதவங்களும் வச்சிருப்பாங்க. இல்ல வந்துட்டு வாட் இஸ் திஸ் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுமோ அந்த அனுபவசாலின்னு சொல்லுவாங்களா, அந்த அனுபவசாலியும் வந்து முன் வச்சிருப்பாங்க கருத்து. ஸோ கூகுளையும் நம்பிடாதீங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரை நாடுங்க. அதுவும் குறிப்பா எந்த வழக்கறிஞரை நாடணும்னா, இந்த துறையில ரொம்ப வருடமாக இல்ல சில வருடமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 கேஸ் செஞ்ச ஒரு திறமை உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள வழக்கறிஞர்கள் நாடுறது பெட்டர். ஏன்னா லாயர்ஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. நீங்க போய் டிவோர்ஸை பத்தி பேங்கிங் லாயர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி பேங்கிங்கை பற்றி டிவோர்ஸ் லாயர்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிவோர்ஸ் லாயர்ஸ்னு பார்க்கும்போது பேங்கிங் லாயர்ஸ், ஷிப்பிங் லாயர்ஸ், கிரிமினல் லாயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லா லாயர்ஸ்ட்டு போய் பதில் சொன்னீங்கன்னா அவங்க குத்து மதிப்பாக இப்படி தான் சொல்லுவாங்க, தவிர ப்ரிசைஸாக வந்து சொல்ல தெரியாது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வந்து ஒரு டிவோர்ஸ் லாயரை வந்து அட்வைஸ் கேளுங்க. அவங்க சொல்கிறத அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. ஓகே, இது நல்ல ஒரு கருத்து தான். ஏன்னா சில பேர் வந்து கிரிமினல் லாயர்கிட்ட போயிட்டு நான் டிவோர்ஸ் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சில சமயம் கேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னடா நடக்க மாட்டுது, சரி வழங்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டோன்னே வேற இடத்துக்கு போவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி கேஸ் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கேஸை வந்து டைரெக்டாக டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த லாயர்ஸ் கேட்கறது தான் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கு நண்பா? அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து 100% நான் அக்ரி பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்துட்டு தவறுதலான ஒரு வழக்கறிஞர்களை போய் எடுத்துருவாங்க. அதாவது நானே வந்துட்டு நிறைய வழக்கறிஞராக இன்னொரு வழக்கறிஞரை பற்றி தப்பாக பேசுன்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி நிறைய முன் அனுபவம் இல்லாத அந்த சரியான அந்த இது நாலேஜ் இல்லாத வழக்கறிஞர்கிட்ட போய் கேஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் சொதப்பி வச்சிருக்காங்க. பயங்கரமா சொதப்பி வச்சு நான் சொல்லுவேன், என்னமா உன் கேஸ் கொத்து போராட்டம் போட்டு வச்சிருக்காரு உன் லாயரு, இது எப்படி நான் எடுக்கிறது? அப்புறம் தான் வருவாங்க. நான் உட்காந்து சரி பண்றதுக்கே எனக்கு 2-3 வருஷம் கூட எடுத்திருக்கு அந்த கேஸை சரி பண்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருப்பாங்க. ஸோ உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இது கரெக்டான நேவிகேட்ல பண்றதுக்கும் அதே கொஞ்சம் டைம் எடுத்துரும். ஏன்னு சொன்னா சில இப்போ ஏன் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த மாதிரி லாயர்கிட்ட போறாங்க அப்படின்னா, ரொம்ப சீப்பா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஒரு 10,000 வெள்ளி சார்ஜ் பண்றோமோ அது இவங்க வந்து 1000 வெள்ளி 500 வெள்ளின்னு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால சார் உங்க ஃபீஸும் அந்த ஃபீஸும் ரொம்ப ஹையா இருக்கு சார் அப்படின்னு போயிடும். அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் எங்கேயாவது கேஸை கொண்டு போயிட்டு ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. டிவோர்ஸ் வந்துட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 வகையான ப்ராசஸ் இருக்குது. அதாவது பிளான் ஏ, பிளான் பின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு கிளைண்ட் இதை பற்றி தான் பேசியிருந்தேன். பிளான் ஏ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு 3வது மனிதரை வச்சு நீங்கள் முதல்ல பேசி பாருங்க. இல்லை நேரடியாக உங்களால் ஒன்றும் பேச முடியுது, அதாவது எங்களுக்குள்ள ஒன்றும் நல்ல கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த பிளான் ஏ பிரகாரம் வந்து நீங்கள் உட்காந்து முதல்ல பேசி பாருங்க. சுமூகமாக எப்படி தீர்க்கிறது? ஏன்னா சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு பரஸ்பரமான விவாகரத்தை அணுக முடியும். மியூச்சுவல் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஜாயின்ட் பெட்டிஷன் சொல்லுவோம். ஓகே டிவோர்ஸ், குழந்தைய நீ வச்சுக்கோ, நான் மாதம் 1500 வெள்ளி கொடுத்துட்றேன், வீட்டில் நீ தொடர்ந்து இந்த வீட்டில் நீயே இரு, ஓகே. அதுக்கப்புறம் வாரம் நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நைட்டு வச்சுட்டு நான் உனக்கு அனுப்புகிறேன். இல்லை வந்துட்டு இந்த பிள்ளைங்களை நீங்களே வச்சுங்க, நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறேன், மாதம் 2000 வெள்ளி கொடுக்குறேன், வீடெல்லாம் நீ வச்சுக்கோ, நான் யாரும் எதுவும் கச்சா பண்ண மாட்டேன் அப்படி. அந்த மாதிரி ஒரு பரஸ்பரமாக அவங்களுக்குரிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பொதுவான நேரங்களில் லாயருக்கு வந்து வேலை ஈஸியாக போகும். லாயரோட வேலை என்ன அப்படின்னா, அவங்களோட அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் எங்களோட வேலை வரும். அதாவது நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பி கோர்ட்டில் வந்து 1 மாதத்தில் இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் டிவோர்ஸை முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி ஒரு கப்பல் வந்தாங்க, இந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு கப்பல் வந்தாங்க. இதுதான் சரிங்க, நான் எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தாண்டு அப்போ மேற்கொண்டு நான் சில கேள்விகள் கேட்டேம்மா, இந்த மாதிரி விஷயம் உனக்கு ஓகேம்மா, அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு ஓகேன்னு 2ஆம் தேதி ஃபைல் பண்ணோம். நாளான்னைக்கு வந்து எங்களுக்கு கேஸ். ஸோ நாளான்னைக்கு முடிஞ்சிடும் கேஸ். இது அந்த கோர்ட் இதில் வந்து இவங்க 2 பேரும் ஆஜர் பண்ணி ஆகணுமா? கன்ஃபார்மா, அது நிச்சயமா. யாராவது ஒருத்தர் வர முடியல, ஏதாவது ஒரு காரணத்தினால வர முடியலன்னு சொன்னால் நாங்கள் அஃபிடேவிட் போட்டுருவோம். அவர் வர தேவையில்லை, அந்த நபர் வர தேவையில்லை. அந்த மனைவியோ அண்ணது கணவனும் வர முடியல அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை முக்கியமான வேலை விஷயமா லீவ் எடுக்க முடியலன்னா நாங்கள் இது பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அதுலேயே தான் நான் அதை ஒட்டி தான் நான் கேட்க வரேன். ஸோ இவங்க அப்ளை பண்ணுறாங்க, ஒரே லா ஃபார்மில் போயிட்டு இவங்க 2 பேரும் நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிறோம், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துன்னு சொல்லலாம். முடியும் அந்த மாதிரியும் முடியும். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸ் வந்து அதுவும் வந்து பரஸ்பரமான விவாகரத்து தான். ஆனால் அந்த பெண் வந்து அந்த மனைவி வந்து அவங்களோட ஒரு செட் ஆஃப் டிமாண்ட் வைக்கிறாங்க, அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இப்படிலாம் இருக்கணும் அப்படி. அந்த கணவர் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த குழந்தை சம்பந்தமாக.
இப்போ 2 பேரோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கணவர் ஒரு லாயர் வச்சிருக்காரு, மனைவி இனி லாயராக வச்சிருக்காங்க. நாங்கள் ஜாயின்ட் பெட்டிஷன் தான் போகிறோம், ஆனால் 2 லாயர்ஸ் ஆன் ரெக்கார்ட். மனைவிக்கு ஒரு லாயர் இருக்கா, கணவருக்கு ஒரு லாயர் இருக்கா. ஸோ அந்த ஜாயின்ட் பெட்டிஷன் அன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் மனைவி அவங்களோட லாயரோட தான் கோர்ட்டுக்கு வருவாங்க, கணவர் அவரோட லாயரோட தான் கோர்ட்டுக்கு வருவார். ஸோ ஜாயின்ட் பெட்டிஷன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சம்திங் என்கரேஜ். ஏன்னு சொன்னோம்னா ஜாயின்ட் பெட்டிஷனுக்குள்ளே வந்து அந்த துடுவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர் சாடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் பெட்டிஷனில் எழுத மாட்டோம். இவர் வந்து தண்ணி பழக்கம் இருக்கு, குடிப்பாரு, பொம்பளை பழக்கம் இருக்கு, அடிக்கடி பெண்களை பார்க்க போயிடுவாரு, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து அதிகமாக செலவு, கெட்ட வார்த்தை, இந்த எதுவுமே இருக்காது. கிளீன் ஸ்லேட் பெட்டிஷன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, அவங்க இந்த கல்யாணத்துலேருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த கல்யாணத்தை வந்து டிசால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஈஸியாக முடிச்சிருவோம். அது நான் முதல் சொன்ன மாதிரி காஸ்ட்டும் ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். லாயர் ஃபீஸ் எவ்வளோ நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஒரு 5லேருந்து 6 வாரத்துக்குள்ளே கேஸ் முடிஞ்சிடும், டோட்டலாகவே முடிஞ்சிடும் கையெழுத்து போட்ட முதல் நாள்லேருந்து. ஸோ அதுதான் வந்து ஜாயின்ட் பெட்டிஷன். அது பிளான் ஏ முதல் சொன்ன மாதிரி. பிளான் பி வந்து சில பேர்கிட்ட நான் கேட்பேன், அம்மா இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் இதுக்கு ஒத்துக்கிறான்னு. இப்போ ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறாரு சார், ஆனால் வந்து குழந்தைங்களை வந்து அவர் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு, எனக்கு என் குழந்தை இத்தனை வருஷமாக என் கூட இருந்துருச்சு, நான் வச்சு பார்த்துக்கணும், இல்லை குழந்தைகளை கூட நீயே வச்சு பார்த்துக்கோ, நான் வந்து மாதம் 5000 வெள்ளி கேட்குறேன் குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அவர் 500 வெள்ளி தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது அந்த ஒரு பரஸ்பரமான விவாகரத்தை அவங்களுக்குள்ள வந்து தீர்க்க முடியல. அதாவது ஜாயின்ட் பெட்டிஷன் கண்டிப்பாக போக முடியல, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வரல. அவங்களால என்ன இவர் கேட்குற டிமாண்டுக்கு அவங்க இறங்கி வர முடியல, அவர் கேட்குற டிமாண்டுக்கு இவங்க இறங்கி வர முடியலன்னு சொன்னால், அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ஜேபிஎன்ல போயிட்டு கவுன்சிலிங் செஷன் ஒன்று பதிவு பண்ணணும். ஜபத்தான் பின் டஃப்தார் நிகாரால பாக்யான் பெர்காவினான் டன் பிச்சராயன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நம்ம பதிவு திருமணம் பண்ணுவோம். அந்த இடத்துல அந்த கவுண்டரில் போயிட்டு நீ கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். இது சட்டப்படி நீங்கள் செஞ்சாகணும். பிளான் ஏ தேவையில்லை, ஏன்னா அது பரஸ்பரமா வருது. பிளான் பி வந்துட்டு கண்டிப்பா நீங்க நிச்சயமா கட்டாயமா அவசியமா சட்டப்படி அந்த ஜேபிஎனுக்கு போயிட்டு கவுன்சிலிங் செஷன் பதிவு பண்ணி ஆகணும். அதான் யாரோ ஒரு ஆளா இல்ல 2 பேரும், யாராவது ஒரு ஆள். இப்போ மனைவின்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு, மனைவி வந்து சொல்றாங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் சார், வாங்கி கொடுத்துருங்க. ஹஸ்பண்ட் நான் கேட்கறது விஷயத்துல இறங்கி வர மாட்டேன். அப்போ மனைவிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நீ போயிட்டு ஜபத்தன் பட்டாஃப்தர் அன்னுக்காரால நீ கவுன்சிலிங் செஷனுக்கு பதிவு பண்ணிரு. உன் கணவர் வந்து கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுறாரு பண்ணல, அதை பற்றி கவலைப்படாது. அவர் போகிறாரு போகல, வராரு வரல, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த கவுன்சிலிங் செஷனுக்கு போங்க. ஆஃப்கோர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் லெட்டர் போய் சேரும், உங்களுக்கு ஜபத்தன் பட்டாஃப்தர் கால் பண்ணி வர சொல்லுவாங்க இந்த கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் கவுன்சிலிங் செஷனை அட்டென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் 2 பேருமே அந்த கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் KC-29 அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜபத்தான் பட்டாஃப்தர் அன்னுக்கார வெளியாக்குவாங்க. ஒருவேளை ஹஸ்பண்டோ இல்லை மனைவி 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வரலன்னு சொன்னால் KC-28 இந்த சர்டிஃபிகேட் வெளியாகும். இந்த KC-29 இருந்தாலும் சரி, KC-28 இருந்தாலும் சரி, இது 2 வச்சுக்கிட்டு ஒரு லாயரை போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யூனிலெட்டரலாக வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அதை சிங்கிள் பெட்டிஷன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒரு தலைப்பட்சமான ஒரு விவாகரத்து மனு வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதாவது மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களோட விருப்பத்தெல்லாம் வந்து அந்த பெட்டிஷனில் அவங்க தெரிவிக்கிறாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும், குழந்தைங்க நான் தான் வச்சுக்குவேன், மாதம் குழந்தைங்களுக்கு வந்து 3000 வெள்ளி கொடு, அதுக்கப்புறம் உன்னோட EPF காசுலேருந்து பாதி கொடு, உன்னோட சொத்துலாம் வந்து இந்த சொத்துலாம் எனக்கு எழுதி கொடுத்துரு இப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்பேன். அப்போ கணவர் வந்து அந்த பெட்டிஷன் கிடச்ச கையோட அவர் ஒரு லாயர் வச்சு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவார். அண்ட் கோர்ட்டில் கேஸ் ஓடும், ஒரு 6 மாதம் ஓடும், 8 மாதம் ஓடும், 1 வருஷம் 2 வருஷம் கூட ஓடி இருக்கு. இதில் கவுன்சிலிங் சொல்லும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பலருக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ ஒன்ஸ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு நபர் வந்து கொடுக்கல, இல்லை விருப்பம் இல்லை அவங்களுக்கு தெரியாமலே போய் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது தான் அதோட எத்தனை தடவை அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதே நேரத்தில் இதோட டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுக்கும், ஸோ அது வித்தின் டைமிங்குள்ளே பண்ணிடணுமா? இல்லை நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது அந்த மேரேஜை சேவ் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் கேட்குறீங்களா, இல்லை அந்த சட்டம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்? ஓகே, இப்போ ஏன்னா பிகாஸ் அந்த ஜேபிஎன்ல கொடுக்கப்பட்ட அந்த கவுன்சிலிங் செஷன் வந்து ஒரு ஸ்டேச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட் அப்படி சொல்லுவோம். அதாவது ஒரு விவாகரத்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னுக்கு அந்த தம்பதியர்கள் கவுன்சிலிங் செஷனை வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தில் எழுதியிருக்கிற வாசி நிறையா பேர் வந்துட்டு டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டாலுமே கூட சட்டம் சொல்லுது அதனால தான் நான் ஜேபிஎனுக்கு போய் கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுறேன்றதுக்காக தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வந்துட்டு அது இஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா
அவங்க ஜேபிஎனோட அந்த கவுன்சிலிங் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1000ல் வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 10 கப்பல்ஸ் தான் உண்மையிலே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க அவங்களோட அட்டென்ட் பண்ண அந்த கவுன்சிலிங்லேருந்து. பிகாஸ் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு தான் போகிறாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் லாயர் போக சொன்னார் அதனால தான் வரேன் அப்படி. ஸோ அதனால் அங்கே வந்து சேர்த்து இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் ஒருவேளை வந்துட்டு சார் என் மேரேஜ் நான் உண்மையிலே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னா, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நான் மேரேஜை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தெல்லாம் அவர் தவிர்த்துட்டாரு, இல்லை என் மனைவி வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஹஸ்பண்ட் சொன்னோன்னா நான் ஜேபிஎன் கவுன்சிலிங் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ரைவேட் கவுன்சிலிங் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு ப்ரைவேட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கள், மனம் விட்டு பேசுங்க, ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் வந்துட்டு அங்கே வந்து குற்றம் சுமட்டாமல் என்ன பிரச்சனையோ அதை ஒத்து பேசுங்க, அவங்களோட நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து வைங்க, அவங்களோட நல்ல விஷயத்தை அவங்க எடுத்து வைப்பாங்க, முடிஞ்சால் சேர்ந்து வாழுங்க, அப்படி தான் சொல்லுவேன். இந்த 10-12 வருஷம் உங்கள் துறையில் நீங்கள் வந்து மேம்பட்டு வரும்போது நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதில் இந்த குழந்தைகள் தான் பொதுவாக வந்து பாதிக்கிறாங்க இந்த திருமணத்தில். ஸோ அவங்களோட மனநிலைமை லாயராக நீங்கள் பார்க்கும்போது அவங்க எப்படி தான் இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கிறாங்க? அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, அதே நேரத்தில் சில சமயம் வந்து அப்பா அம்மா வந்து அம்மா வந்து சைடில் பார்க்குறதும் அப்பா வந்து சைடில் பார்க்குறதும் வேற ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அந்த பிள்ளையோட த்ரோமா அது வந்து எப்படி இருக்குது? இதுதான் வந்து நம்ம சமுதாயத்தோட சாபக்கேடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விவாகரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய தம்பதியர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விவாகரத்து ஒரு விஷயம் வந்துட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை தான். நமக்கு ஒண்ணு, அவர் நல்ல அப்பாவா இருக்காரு அப்படின்னு சொன்னா மனைவிகளை வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. சில அதே மாதிரி இவங்க வந்து நல்ல அம்மாவா இருக்காங்கன்னா சில கணவர்களை வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அதாவது சில இப்போ வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் தம்பதியர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பிரிஞ்சிருவாங்க. ஆனா ஒரு பொழுதுமே கூட அப்பா அம்மா வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு அம்மாவை பத்தி அந்த குழந்தைகிட்ட தப்பாவே பேச மாட்டாரு, அம்மா வந்துட்டு இந்த குழந்தைகிட்ட தப்பாவே பேச மாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு படித்தேன், ஐ மீன் டிக்டாக்லேயும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். 80களில் வந்து ஒரு பிரபல நடிகர் இருந்தார் ராமராஜன் அப்படின்னு, இந்த மாங்குயிலே பூங்குயிலே. அவர் வந்து ஒரு பெரும்பாலான ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். அந்த திருமணத்தில் வந்து அவங்க 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்க பிறந்து கிட்டத்தட்ட 5 வயசு 6 வயசு இருக்கும்போது அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ண போதுங்க, ஐ மீன் அந்த மூத்த பெண்ணும் சரி அந்த 2வது பெண்ணும் சரி ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க, நான் அம்மா கூட தான் நாங்கள் 2 பேருமே வளர்ந்தோம், அப்பா வந்து நாங்கள் எப்போல்லாம் ஆசைப்படுறோமோ அப்போல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம், அம்மா ஒரு பொழுதும் தடுத்ததே கிடையாது. அதே மாதிரி அப்பாவை போய் பார்க்க போகும்போது அப்பா கேட்குற ஒரு விஷயம் வந்து அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா உடம்பு நல்லா இருக்கா, அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்களா, அம்மா நல்லா சாப்பிட சொல்லு, அம்மா நல்லா பார்த்துக்க சொல்லுன்னு அம்மாவை பற்றி விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே அம்மா அதே தான் கேட்பாங்க, அப்பா எப்படி இருக்காரு, அப்பா நல்லா இருக்காரா, அப்பா ஒழுங்காக இருக்காரா அப்படின்னு தான் கேட்பாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் பிரிஞ்சு தான் வளர்ந்துருக்கோம், ஒரு தடவை கூட ஒரு பொழுது கூட அப்பாவை பற்றி அம்மா தப்பாக பேசுனதே கிடையாது, அப்பாவும் வந்து அம்மாவை பற்றி தப்பாக பேசுனதே கிடையாது. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் எங்கள் 2 பேருக்கும் அவங்க பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்ற உணர்வே எங்களுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது அப்பா வந்து எங்கேயோ வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்ற உணர்வோடு தான் நாங்கள் இருந்தோமே தவிர ஒரு பொழுதுமே வந்துட்டு ஒரு அப்யூசிவான பேரண்ட்ஸாக அவங்க நடந்துக்கவே கிடையாது, ஒருத்தர் தப்பாக பேசிக்கவே கிடையாதுன்ற மாதிரி தான் அந்த குழந்தைங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதே அவங்களும் தமிழர்கள் தான், இவங்களும் தமிழர்கள் தான், ஏன் இவங்க மட்டும் வேறுபாடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது தனிப்பட்ட ரீதியில் வந்து அவங்களோட அந்த ஈகோ வந்து ரொம்ப தடுக்குதா, இல்லை வந்துட்டு எனக்கு செஞ்ச ஒரு விஷயத்தினால பிள்ளைங்க மூலமாக உன்னை வச்சு நான் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரியா சில போக்குகள் இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரியல. நீங்கள் சொன்னது உண்மைதான் நண்பா. அதாவது பொதுவான நேரங்கள் வந்து குழந்தைகள் தான் வந்துட்டு விக்டிம் ஆகிறாங்க, மங்ஸுக்கு ஆடான்னு சொல்லுவாங்களே, ஒரு ஜெப்படைஸாக ஆகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு டைம்லி இன்டர்வியூ தான். ஏன்னா கடந்த வியாழக்கிழமை 12 மணிக்கு வந்து எனக்கு ஒரு கேஎல் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸில் வந்துட்டு 2 பிள்ளைங்க, அந்த அப்பா என்ன சொன்னார்னா, பெண் குழந்தைய அம்மாவே வச்சுக்கிட்டோம், ஆண் குழந்தை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படி, நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல ஆண் குழந்தை என் சேம்பர்ஸ்க்கு கூப்பிடுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, பையன் வந்து எங்கிட்ட தான் இருப்பான், பையன் வந்து அம்மாவோட செல்லம் அப்படி. ஏன்னா கடைசி அப்பா வந்து பார்த்து 6 மாதம் ஆச்சு, ஸோ அம்மா கிட்ட தான் இருப்பான் அப்படி. உள்ளே கூப்பிட்டு பேசினோடனே அந்த பையன் வந்து சொல்லிட்டான், நான் அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அவன் சொன்ன விஷயங்களும் ரொம்ப நெகிழித்தனமாக இதாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது என்ன சொன்னான்னா, அம்மா வந்துட்டு அப்பாவை பற்றி தப்பாக பேசுனது கிடையாது, அதாவது என்கிட்ட கோச் பண்ணது கிடையாது, பேட் மவுட் பண்ணது கிடையாது. ஆனால் அம்மா நடந்துக்கிற விதம், அம்மா மற்றவங்ககிட்ட அப்பாவை பற்றி பேசும்போதோ இல்லை அம்மா வந்து அப்பாவை பற்றி பேசும்போது அவங்க வெண்ட் பண்ணுற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோ
இல்லை வந்துட்டு சில விஷயங்கள் அம்மா செய்யும் போதோ அப்பா மேலே எண்ணி அறியாமலே எனக்கு வந்து தப்பான ஒரு உணர்வு வருது, அப்பா ஒரு கெட்டவருன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு பின்பத்தை வந்து அம்மா ஏற்படுத்திடுறாங்க. 13 வயசு பையன் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறான் இதெல்லாம். சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சில சமயம் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது ரொம்ப அம்மா சோகமாக இருப்பாங்க. நான் போய் கேட்பேன், ஏன் அம்மா வந்து சோகமாக இருக்கீங்கன்னு. இல்லை உங்கள் அப்பா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நீ அடித்தார், இங்கே பாருங்க உங்கள் அப்பாவோட ப்ரூசஸ்லாம் இருக்குது, இந்த இடத்துலலாம் இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா மேலே பாசம். பட் சம்டைம்ஸ் ஐ டென் டு திங்க், ஏன் வந்து அப்பா இதெல்லாம் அம்மாட்ட பண்ணார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பின்பம். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நான் அப்பா கூட தங்க மாட்டேன், நான் அப்பா போய் பார்ப்பேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் வந்துட்டு அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜட்ஜ் வந்து எங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது குழந்தை தொடர்ந்து அம்மா கிட்ட தான் இருக்கட்டும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த என்னோட கிளைண்ட் அந்த மதரை வச்சு சாத்துன்னு சாத்துனாங்க சேம்பர்ஸில் 20 நிமிஷம். நீ என்ன மாதிரி அம்மா நீ எதுக்கு வந்து உன் குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் வந்துட்டு பேசுற, உன் கணவரை பத்தி பேச போற அப்படின்னு சொன்னா உன் குழந்தைங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுல உத்தரவாதமா இருக்கணும். ஐ மீன் உன் ஃப்ரெண்டுகிட்டயோ ஃபோன்லயோ உன் குடும்பத்திட்ட நீ எதுக்கு உன் குழந்தைங்க முன்னுக்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற? நீ வந்து நான் தப்பா வந்து பெண்ணு நான் சொல்லலை, தப்பாட அம்மான்னு சொல்லலை. நீ யூ டிடன்ட் கோச் தேம், யூ டிடன்ட் பேட் மவுத் தேம், யூ டிடன்ட் சே எனிதிங். ஆனா உன்னோட அந்த நெகட்டிவிட்டி உன் குழந்தைங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவை ஓரளவுக்கு பிடிக்காம போனதுக்கு காரணமே வந்து நீ நடந்துக்கிட்டதை வச்சு தான். இன்னைக்கும் வந்துட்டு உன் பையன் வந்து அப்பா கூட, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த சேம்பர்ஸில் வந்து அந்த குழந்தை இன்டர்வியூ பண்ணும்போது அப்பாவையும் கூப்பிட்டுட்டு ஒரு கடைசி 5 நிமிஷம் பேசி, நீ அப்பாட்ட எப்படி பேசுறேன்னு நான் பார்க்கணும், அப்பா போய் ஓடி போய் கட்டிப்பிடி அப்படின்லாம் சொல்லும்போது அந்த பையன் அவ்வளோ அன்பாக இருக்கான் அந்த அப்பா மேலே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜட்ஜுக்கே தெரியுது, ஓகே இந்த பையன் ஸ்டேபிள் தான். இந்த மனைவி வந்து அம்மா வந்துட்டு தன்னை அறியாமலே, அதான் நான் தெளிவாக சொல்கிறேன், போல் பண்ணி தன்னை அறியாமலே வந்து அந்த பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவான போக்குகள் அப்படி தான் இருக்குது. சில இந்திய தம்பதியர்கள் வந்து அதை உணர மாட்டாங்க. விவாகரத்துன்றது நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நம்ம சேர்ந்து வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சு இருக்க போகிறோம். ஆனால் அப்பாவா அவரோட கடமையை அவர் சரியாக செய்யட்டும், அம்மாவா என் கடமையை நான் சரியாக செய்கிறேன், மனைவி எப்போல்லாம் வேணுமோ வந்து பார்த்துட்டு போட்டோம், கணவன் எப்போல்லாம் வந்து வேணுமோ பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி நம்ம சமுதாயத்தில் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கேசஸில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கேசஸில் வந்து அந்த மதரும் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்கூலில் அப்பா யாருன்னு கேட்கும்போது என் குழந்தை வந்து அப்பா யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கு. அப்பா வந்துட்டு இன்னமும் எழுதியிருக்கு, இன்னமும் ஒரு கெட்ட வார்த்தையில் கூட எழுதியிருக்கான். அப்பா வந்து போடோவா என்னமோன்னு வந்து பையன் போய் எழுதியிருக்கா. அப்பா என் பேர் எழுதும் போது நம்ம பப்பா சயன் எழுதும் போது பிளாங்க் அவுட் இருக்கான். இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க நண்பா, ஒரு சில கேசஸில் வந்து டிவோர்ஸ் முடிஞ்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தைய வந்து அப்பா வந்து பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் அம்மா பார்க்க விடல ஏதாவது ஒரு விஷயத்தினால. ஏன்னா சில கேசஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அம்மா வந்து ஏன் குழந்தைய வந்து அப்பா பார்க்க விட மாட்டாருன்னா அவங்களுக்கு வயலண்டான ஒரு விஷயம் நடந்திருக்கும், நிறைய போட்டு அடிச்சிருப்பாரு அப்படி. ஸோ நான் எப்படி கூட்டிட்டு போய் காட்டுறது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அடி விழுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் வந்துட்டு பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் கோர்ட் கேஸ்லாம் முடிஞ்சு தடவையா அப்பா போய் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து அப்பா என்னன்னு கூப்பிடுன்னா அங்கிள்னு கூப்பிட்டோம். இந்த மாதிரி கேஸ் ஒரு 5-6 நடந்திருக்கு. குழந்தைய வந்து அப்பா வந்து அங்கிள்னு கூப்பிட்டது. ஸோ இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. மலேசியன்ஸ் இந்தியன்ஸ் மத்தியில் வந்து அந்த மெச்சூரிட்டி ஒன்றும் வரல. ஸோ அந்த ட்ராமா வந்து ஸ்டில் கண்டிப்பாக இருக்கு. ட்ராமா வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராமா. ஏன்னா மேபி புரோக்கன் ஃபேமிலியிலும் கூட அடி உதலா இருக்கும்போது அங்கேயே ஒரு ட்ராமா இருக்கும், பிரிஞ்சிட்டாங்க அதில் ஒரு ட்ராமா வரும். ஸோ இதில் வந்து எதிர்கொள்றது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நான் அந்த திருப்பி சொல்கிற மாதிரி தான் அந்த நடிகர் ராமராஜன் அவர்களோட வாழ்க்கையை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு புரோக்கன் ஃபேமிலி, டிவோர்ஸ்ட் கப்பல், ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இதாகவும் வளரல, அந்த எந்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன்லையும் வளரல. அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க, அவங்க பிரிஞ்சிருந்தாலுமே கூட எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் முதல்ல அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க, டிவோர்ஸ் பண்ண பிறகு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு ஏன்டா டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெஷன் வருது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பேசி திருப்பியும் ஒன்றா சேர்றதுக்கு, அதாவது பிரிஞ்சுட்டாங்க ஆனால் திருப்பியும் ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, திருப்பியும் கணவன் மனைவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு சட்டம் இருக்கா? நல்ல கேள்வி அது. அதாவது எப்பயுமே வந்துட்டு கோர்ட்டில் வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த டிவோர்ஸ் இப்போ ஜஸ்ட் நான் இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் இன்னைக்கு இப்போ ஜேபியில் இன்னைக்கெலாம் வேலை செய்கிறாங்க மூவாரில், இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் பதிவு பண்ணப்படுது, இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு வருது, டிவோர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர் வந்து ஃபைனல் ஆர்டர் கிடையாது. இவ்வளோ முக்தாமா லகி எப்போ முக்தாமாட் ஆகும்னா 3 மாதம் கழிச்சு தான்.
ஓ ஸோ இப்போ கொடுத்தப்பட்ட அந்த தீர்ப்பு இன்னும் உறுதி செய்யப்படுறதுக்கு 3 மாதம் வந்து தாமதமாகும், 3 மாதம் அவகாசம் வேணும், 3 மாதம் கழிச்சு தான் முக்தா மாட்டாகும். ஸோ இப்போ அந்த கோர்ட்டோட ஆர்டருக்கு, அந்த டிவோர்ஸ் கோர்ட் ஆர்டர் வந்து நாங்கள் டிகிரி நீசி அப்படின்னு சொல்லுவோம், மலாயில் டிகிரி நீசி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்லேயும் வந்து டிகிரி நீசின்னு தான் சொல்லுவோம். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டிகிரி நீசியை ஃபைனல் ஆக்கிறதுக்கு உறுதி செய்யப்படுறதுக்கு நாங்கள் இன்னொரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து சிஜில் முத்தலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த முத்தலா வந்து எப்போனா 3 மாதம் கழிச்சு தான் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இந்த 3 மாதம் அப்படின்னு? நீங்கள் சொன்ன அந்த பதில்னால தான். அதாவது இந்த 3 மாதம் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் அப்படின்னு சட்டத்தில் சொல்லுவாங்க. இந்த கிரேஸ் பீரியட்ல சில பிரிஞ்சு போன தம்பதியர்கள் வந்து முடிவை வந்து மாற்றிக்கிறதுக்கான தருணமாகும். ஏன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, தென் they will start missing each other. குழந்தைகள் வந்து கேட்கும், அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் தான் குடும்பம் வந்து உட்காந்து பேசுவாங்க, டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சா, நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ சில கப்பல்ஸ் வந்து, அதாவது ரொம்ப ரேர் இது நடந்தது, மேபி 100ல் 1 இல்லாட்டி 2 தான் இந்த மாதிரி நடக்கும். போயிட்டு அந்த டிகிரி நீசியை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது டிவோர்ஸ் ஆர்டர் வந்து லாயர் வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதே இன்னொரு கேஸ் கூட நடந்துச்சு. அதாவது ஜேபி ஹைகோர்ட்டில் நான் ஒரு கேஸ் செய்யும் போது அந்த கணவர் வந்து என் மனைவியை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தார். கடைசி வரைக்கும் வந்துட்டு ஜட்ஜ் முன்னுக்கு சேம்பர்ஸில் வந்து அழுதார். எனக்கு வந்து என் மனைவி வந்து சீன சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சைனீஸ் லேடி, ரொம்ப அழுதார், நான் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஜட்ஜ் வந்து சொன்னார், ஏன் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு. இல்லை இல்லை இல்லை, என் மனைவிக்கு என் மேலேயும் என் குழந்தைங்க மேலேயும் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லை, என் குடும்பத்தினர் மேலே தான் வந்து அவங்களுக்கு பெரிய அதிருப்தி. ஸோ ஜேபிஎன் கவுன்சிலிங்கில் கூட என் குடும்பத்தை பற்றி தான் அவதூறாக நிறையா விஷயம் சொன்னாங்களே தவிர என்னையை பற்றி சொல்லலை. என் குடும்பத்தை விட்டு கொடுக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. ஸோ ஐ நீட் மோர் டைம் டு பர்சுவேட் ஹர் அண்ட் கன்வின்ஸ் ஹர் டு கம் பேக் அண்ட் ஸ்டே வித் மீ. ஸோ ப்ளீஸ் என் அரேஃப் எனக்கு இப்போதைக்கு டிவோர்ஸ் கொடுத்துறாதீங்க. அப்போ ஜட்ஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். அந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஜட்ஜுமே அந்த விஷயம் தான் சொல்லுவாங்க. இவர் அழகாக ரொம்ப அழுத்தி சொன்னார், யூ கேனாட் ஃபார்ஸ் அன் அன்ஹாப்பி பர்சன் டு ஸ்டே வித் யூ இன் திஸ் மேரேஜ். therefore what is this, it takes two to tango. ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், இது உறுதியான தீர்ப்பு, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு. ஒருவேளை நாளைக்கு உன் மனைவி உன் கூட சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மறு திருமணம் பண்ணி, அதான் அவங்களே மறுபடியும் நீ போய் ஜேபிஎல்ல வந்து பதிவு தர, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதாவது இந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் என்னது டிவோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நபரை வந்து திருப்பி கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. சேம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு டைம் பீரியடு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஜட்ஜும் அதான் சொன்னார், ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த 3 மாதத்தில் வந்து அவங்களுக்கு மனமாற்றமாக இருந்துச்சா அந்த டிகிரி வந்து கேன்சல் பண்ணிடலாம், தென் அவங்க சேர்ந்து வாழலாம். 3 மாதம் முடியறதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்துட்டு அது 3 மாதம் முடியறதுக்கு முன்னாடி திருப்பி ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, திருப்பி பிரியிறதா இருந்துச்சுன்னா அது அதே மாதிரி புதுசாக கேஸ் வந்து எப்பீல் பண்ணுவாங்க, முதல்ல ஆரம்பிக்கணும். ஆனால் என் நண்பா உண்மையாக சொல்கிறேன், இந்திய சமுதாயத்துலேயும் சரி, நம்ம பொதுவாகவே வச்சுக்கோங்க, பொதுவாகவே வந்துட்டு லாயர்ஸ்ட் வந்து அவங்க வைக்கிற இதே விஷயம், சார் அந்த 3 மாதம் கிரேஸ் பீரியட் வேணாம் சார், எனக்கு டிவோர்ஸ் இன்றைக்கே முடிச்சு கொடுங்க சார். என்ன நம்ப மாட்டேங்க, எனக்கு ஆஃபீஸில் வந்து என்னை பார்க்குற கிளைண்ட்ஸு இந்த என்டையர் ப்ரொசீஜர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போது 10ல் 9 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அன்றைக்கே முடிச்சு கொடுத்துருங்க, இந்த 3 மாதம் தாமதம் எனக்கு வேணாம். ஸோ அப்போ நம்ம ஜட்ஜிட்டு சொல்லுவோம், இல்லை அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஆச்சு பிரிஞ்சு, இல்லை அவங்க சண்டை ரொம்ப முத்தி போச்சு, அவங்க வந்து என்னது ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு டிவோர்ஸ் முடிஞ்சு, இல்லை வந்து இன்னொருத்தர் வந்து வேற சில நேரங்களில் வந்து பொதுவான நேரங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இன்னொரு மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. கணவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், இல்லை மனைவிக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, மறுமணம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த 3 மாதம் பீரியட் அங்கேயே கேன்சல் பண்ணிடுவோம், அது அன்றைக்கே இறுதி செய்யப்படும். முடியும் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தட். சில கேஸ் 1-2 கேஸில் வந்து அந்த ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னென்ட் இருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு கேஸ்ல மனைவி பிரெக்னென்ட் ஆச்சு. டிவோர்ஸ் பெட்டிஷனுக்கு வரும்போது அந்த மனைவி பிரெக்னென்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் பாய். நம்ம ஆளுங்களை சாதாரணமா நினைக்காது, சீனெல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டான், நம்ம ஆளுக்கு தான் அப்படி இருக்காங்க. சீனெல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டாங்க, நம்ம ஆளு வந்து வேற வேற லெவல். ஓகே, இதுல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி, சமீபத்தில் MCO காலகட்டத்தில் தான் இந்த மாரி டிவோர்ஸ் கேஸ் வந்து அதிகமாக சோஷியல் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கும்போது இதை பற்றி பேசுங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்ல பல தரப்பினர்கள், அதுவும் பெண்கள் மட்டும்தான் இதை பற்றி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ அது பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, பிகாஸ் இது இட்ஸ் அபவுட் லா சம்மந்தப்பட்டதும், லாயர் சம்மந்தப்பட்டதும், டிவோர்ஸும் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்படுது. அதில் என்னென்னா இவங்க பேசுகிற காரணம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தில்
அவரோட கணவன் வந்து கே பார்ட்னராக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இந்த மனைவி கூட ஒரு மனைவியை எடுத்துக்கல, அவர் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு, ஏதோ ஒரு ஆளாக தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்து கே பார்ட்னராக இருக்காங்க. அந்த வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் திருமண பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஏன்னா வெளியே வந்து கே பார்ட்னர் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு திருமண பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அவரோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. இது மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க. பிகாஸ் ஷி நோ ஷி ஸ்டாண்ட்ஸ். ஸோ இது வந்து பல அந்த டிவோர்ஸ் அந்த எம்சிஓ காலகட்டத்தில் இது நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் இப்போதான் சமீபத்தில் ஒரு பதிவே போட்டேன். இந்த மாதிரி கேஸ் வந்து நான் 27 செஞ்சுட்டேன். அதாவது மனைவிக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் கணவன் வந்து கே அப்படின்னு. இது இந்த 20 வந்து 10 வருஷத்துல செஞ்சுதா இல்ல சமீப காலகட்டத்தில் செஞ்சுதா? கடந்த ஒரு 5-6 வருஷத்துல 5-6 வருஷத்துல அந்த பிகேபி கந்தான்லேருந்து கண்டுபிடிச்சு. இல்ல ஆக்சுவலி பிகேபிக்கு முன்னுக்குள்ள இருந்து என்னோட இந்த மாதிரி கேஸ் வந்து முத நான் செஞ்சது 2015 கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஆண்கள் வந்து பிறப்புலே வந்து நிறைய பேர் கேயா தான் இருக்காங்க. அது வெளிப்படுத்திக்கிறது கிடையாது சில பேர். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால வந்துட்டு மனைவிகளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க திருமணத்துக்கு அப்புறம். ஸோ அதாவது அந்த கேக்கு வந்துட்டு இந்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மனைவி வந்துட்டு கணவன் கேயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த காலம் மாதிரி இல்லை. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க. இவங்களுக்கு தாம்பத்திலே பெருசாக ஈடுபாடு இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக தட்டி கழிப்பாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் எனக்கு ராத்திரி வேலை இருக்குது, இல்லை எனக்கு மூடு இல்லை, ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிற்பாடு வந்துட்டு சில அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பே இருக்காது. அதாவது தாம்பத்தியத்தை தவிர்த்து வந்து கணவன் மனைவி வந்து அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து ஒரு அன்பான முத்தங்களும் ஹக்ஸும் தான். அந்த தழுவலும் அந்த மாதிரி அதுவே இருக்காது. அதுவே இருக்காதுன்ன போது வந்துட்டு அப்போதான் வந்து அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறி வரும், என்ன நடக்குது அப்படி, நீ உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அப்போதான் சில ஆண்கள் ஒத்துக்குவாங்க நான் கே அப்படி. இல்லை அவங்களோட சோஷியல் மீடியா திறந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கும் இவங்க அது கே ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நிறையா ஆண்களோட வந்துட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, நான் தவறான உடல் உறவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் தெரிய வரும்போது தான் வந்துட்டு அது வந்துட்டு டிவோர்ஸில் வந்து முடியும். ஸோ நான் என்னுடைய சமீபத்த பதிவில் நான் சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அதாவது கேயாக இருக்கிறது தவறு கிடையாது. ஆண்கள் நான் திருப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், கேயாக இருக்கிறது வந்து உங்கள் தவறு கிடையாது. அண்ட் கேயாக நீங்கள் வந்து வெளிப்படுத்திக்கிறதும் அந்த வாழ்க்கைக்கு போகிறதும் தவறே கிடையாது. நான் வந்து தடுக்க மாட்டேன், அதை எதிர்த்து நிற்க மாட்டேன். ஆனால் எல்லா கே ஆண்கள்கிட்டையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்காதீங்க. ஏன் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு சீர்குலைச்சி அப்படியே என்ன சொல்கிறது ஒரு கொத்து பரோட்டா போட்டுறீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியில் வந்து அதுக்கு வந்து ஒரு கனவுகள் இருக்கும். ஒரு நல்ல கணவனை கல்யாணம் பண்ணணும், 3 குழந்தைகளை பெற்றுக்கணும், 2 குழந்தைகள் என்ன மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை வந்து அவரை மாதிரி இருக்கணும், இப்படி எல்லா வகையான ஒரு ஆசையோடையும் அரவணைப்போடையும் தான் உள்ளுக்கு வராங்க ஒரு பெண்கள். அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஏன் வந்துட்டு சீர்குலைக்கிறீங்க? ஸோ தயவு செஞ்சு கே ஆண்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் கேஸ் வந்து உண்மையில் அந்த ட்ரெண்ட் ஏன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க திருமணத்துக்கு பிறகு வந்து அந்த திருமணம் என்ற பந்தத்தில் வந்துட்டு ஒரு லேயருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம். அது ஒரு என்ன சொல்கிறது, சமூகத்துக்கு பயந்து அதை செய்கிறாங்களா எனக்கும் தெரியல. பட் தயவு செஞ்சு அதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான விஷயம். அதான் உங்களோட குறைபாடுன்னு சொல்ல முடியாது, உங்களோட அந்த விஷயத்துக்காக வேற ஒரு பெண்ணை வந்து இது பண்ணாதீங்க. இது பல பெற்றோர்களும் வந்து என் மகன் இப்படி தான் சொல்கிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணால் சரியாயிரும் சொல்லிட்டு ஏமாற்றி கூட கல்யாணம் பண்ணி நிறைய ஏமாற்றிலாம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய சில பேருக்கு அவங்களுக்கே தெரிய வந்திருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது கொஞ்சம் ஓப்பனாக பேசணும்னு சொன்னால், அதாவது என் பையனுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப்பில் ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு போல இருக்கு, பெண்கள்கிட்ட காட்ட முடியாது ஆண்கள்கிட்ட காட்டிட்டான், ஸோ திருமணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரியும் சில தப்பான அப்பா அம்மா தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார் லாயரா? முதல்ல கேன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பையனுக்கு முதல்ல திருமணம் கேன் நீங்கள் உங்கள் பையனை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட்ஸ் அப் டு யூ. அது நீங்கள் தனிப்பட்ட விஷயம், நீங்கள் ஏதாவது பண்ணி தொலைங்க. ஆனால் அந்த ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்காதீங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை முதல் சொல்கிற மாதிரி திருமணம் என்பது அந்த பெண்ணை மட்டுமே சார்ந்து இல்லை, அந்த குடும்பமே சார்ந்து இருக்கு. அவங்க அப்பா அம்மா என்ன ஆசைப்பட்டு என்ன கனவோட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு, அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க அப்பா என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு. அந்த குடும்பத்தையும் நீங்க இது பண்ணிட்டீங்க. இந்த கேஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்கள பற்றி ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த தருணம் தான் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு திருமணத்தில் இருந்தாங்க, விரும்பி தான் திருமணம் பண்ணாங்க. கணவர் வந்து கேன்னு
பல வருஷம் கழிச்சு தான் சாரி 1.5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. ஏன்னா அவர் வந்து வெளியூர் வேலைக்கு போயிட்டு வர எப்படி சொன்னால் கணவர் கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கே வாழ்க்கையிலேருந்து வெளியாகிறதுக்கு ஒரு நண்பரை அணுகுறாங்க. அந்த நண்பரை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க அந்த டிவோர்ஸ் வாழ்க்கையிலேருந்து வெளியாகி அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியாகி தென் அந்த நண்பர் வந்து சடனாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்னே திருமணம் படிக்கிறேன் அப்படி. தென் ஷீஸ் ஹாப்பி. ஏன்னா எல்லாமே ஒரு கஷ்ட காலத்துலேருந்து இவங்க இருந்துருந்த கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்து காலகட்டத்தை பார்த்தா அவரும் கே. ஸோ அந்த அந்த காம்ப்ளிகேஷன் எப்படின்னா அந்த அவங்களோட வாழ்க்கை இன்னொரு நரகத்திலேருந்து எகிரி இன்னொரு நரகத்துக்கு போன மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. ஸோ இது பல வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கு அந்த கேஸ் ஒன்னுலேருந்து தப்பிச்சு இன்னொரு இது வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவரும் கே. இல்லை, நகைச்சுவான விஷயம் என்னன்னா உங்களோட தோழி என்னோட தோழியும் கூட. இது வந்து ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்ககிட்ட சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை லைஃப்பில் நடக்கும், உனக்கு 2 தடவை நடந்திருக்குமா? ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் பார்த்து வெளியே தான் வரணும் அப்படி. அதான் நான் சொல்கிறேன். அதாவது பெண்கள்கிட்ட வந்துட்டு நான் எல்லா பெண்கள்கிட்டையும் வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயம் தான் இப்பயும் பதிவு பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து திருமணத்துக்கு முன்னுக்கு வந்து ஆண்கள் கூட, அதாவது உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஃபியான்ஸே கூட முதல்ல பேச வேண்டிய நிறையா விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயம் அந்த தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசிக்கங்க. அதை வந்து ஒரு டேபுவாக கருதாதுங்க. ஐயோ இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா தமிழ் படத்தில் பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இதெல்லாம் வந்து பேசக்கூடாது, வெக்கமாக இருக்கிற விஷயம் இல்லை. பேசிடுங்க இப்பயே, தயவு செஞ்சு பேசிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, உனக்கு வந்து ஐ மீன் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும்னா உனக்கு வந்துட்டு இந்த கைப்பழக்கம் இருக்கா, நீ வேற ஒரு பெண் கூட உடலுறவு வச்சிருக்கியா, எத்தனை பெண், அப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பனாக உட்காந்து பேசும்போது தான் அப்போ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு வந்து இவர் படுக்கை அறையில் அது தாம்பத்திய உறவு வச்சுக்கும் போது என்ன எதிர்பார்ப்பாருன்னு அந்த பொண்ணுக்கு முதல்லையே தெரிய வரும். ஏன்னா சில பெண்கள் வந்து எங்கிட்ட வந்து டிவோர்ஸ்ன்னு வந்து கேட்கும் போது, சரி நான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணம் என்னோட கணவர் வந்து ஏனல் செக்ஸில் வந்துட்டு என்னைய வந்து வற்புறுத்துறாரு அப்படி. ஆமா, மலை கேஸ்ல கூட இதை கேள்வி, இது நிறைய நம்ம மலாய்க்காரர்கள் மத்தியில் கேள்விப்பட்டிருக்கோம். அது தமிழ் இதுதான் மோதர கேள்வி. ஆனா ஏன்னா இது வெளியே வந்தது, இந்தியர்களும் இருக்காங்க ஏனல் செக்ஸ்ல ஃபார்ஸ் பண்றாரு அப்படி. தயவு செஞ்சு நீங்க முதல்ல இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஓகே வாட் இஸ் செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன், ஆமா அப்போ உங்களுக்கு தெரிய வரும் அவங்க கேயா இல்லையா அப்படி. நிறைய பேர் இப்ப பேசுறது இல்ல, அதுதான் பிரச்சனை. பேசுறது திருமணத்துக்கு அப்புறம் வந்து எல்லாமே ஜாடி தான், எல்லா ஆண்களும் ஆண்களாக இருப்பாங்க அப்படின்னு. ஆமா, இது வந்து பெண்களுக்கு ஒரு விஷயம். சில விஷயம் வந்து டேபுவா இருக்க வேண்டியதுல ஓப்பனா பேசுறதுல வந்து அது தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம வல்கரா ஒரு விஷயம், ஒரு லைஃப்பை வந்து கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உனக்கு வீடு இருக்கா காடி இருக்கா கேட்கும் போது இதையும் சேர்த்து கேட்டுருங்க, 10ஓட 11 இருந்துட்டோம். ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் அவர் எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கு. முஸ்லீம் திருமணம் இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல, ஸோ இதுல இந்த ஒரு கேட்டகரியில வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து எப்படி தான் அணுகுவாங்க விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 2018க்கு முன்னுக்கு வந்து ஒரு கணவர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு தள்ளிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவரோட டிவோர்ஸ் கேஸ் வந்து ஷரியா கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. 2017 வந்து நஜீப் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும் போது இந்த சட்டத்து ரீதியாக இந்த பிரச்சனையை வந்து அவர்கிட்ட அணுகும் போது அவர் தான் அந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தார். அதாவது என்னன்னா சிவில் மேரேஜ் ஷுட் எண்ட் இன் தி சிவில் கோர்ட் அப்படின்றது உறுதியாக இருந்தார். அந்த சட்டம் அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றி அமைச்சார். அதாவது என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு கணவரோ இல்லை மனைவியோ அவங்க வந்து முஸ்லீம் மதத்துக்கு தள்ளிவிட்டாலுமே கூட அந்த விவாகரத்து ஹைகோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும். ஓகே, அது உறுதியாயிருச்சு. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் முஸ்லீம் மதத்துக்கு தள்ளிவிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே டிவோர்ஸ்க்கு வந்து பேச்சே கிடையாது. அங்கே டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அங்கே வந்துட்டு ஒருத்தர் இனிமேல் நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியாது. இவரும் வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அது முடியாது. டிவோர்ஸ் வந்து இன்வெர்ட்டிபிள் ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஹிந்து கப்பலுக்கோ ஹிந்து கிறிஸ்டின் கப்பலுக்கோ என்ன மாதிரியான சட்ட பொருந்துத்தோக்கான அங்கே இருக்கோ அதே மாதிரி பொருந்துத்தோக்கான அங்கே அவங்களுக்கும் செல்லப்படும். அதாவது சைல்ட் கஸ்டடி இஷ்யூ, சைல்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அங்கே வரும். அப்போ அந்த சைல்ட் கஸ்டடி அப்படின்னு வரும்போது தான் அப்போ முன் இருந்த பிரச்சனை வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு அச்சம் இருந்துச்சு. அதாவது கணவர் வந்து இந்த குழந்தைகளும் வந்து மதம் மாற்றிடுவாரா, நான் எக்ஸஸ்லாம் ஒன்று கொடுக்குறேன் சார் நான் குழந்தைய நானே வச்சுக்கிறேன் சார், ஹஸ்பண்ட் வந்து வீக்கெண்டில் வந்து பார்த்துட்டு போட்டோம், ஹாலிடேல வந்து பார்த்துட்டு போட்டோம். அப்போ கூட என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் பெண்கள் ரொம்ப பயந்தாங்க, இவர் எனக்கு தெரியாமல் மதம் மாற்றிடுவார் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் இந்திரா காந்தியோட கேஸ் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. குழந்தையோட 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு மதம் மாற்றணும்னு சொன்னால் அப்பா அம்மா 2 பேரோட சம்மதத்தை அடிப்படையில் தான் அந்த குழந்தைய வந்து மதம் மாற்ற முடியும். அவங்க 2 பேருமே சம்மதிக்கலன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் சம்மதிச்சாலோ
இல்லை 2 பேருமே சம்மதிக்கலைன்னா அந்த குழந்தையை மதம் மாற்ற முடியாது. அதுதான் வந்து அந்த திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. ஏன்னா அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து சம்மதிச்சாலே போதும், குழந்தையோட மதம் மாற்றிடலாம், அப்படிதான் இருந்துச்சு. அப்பா முஸ்லீமா இருப்பாரு, அப்பா அந்த அம்மாவுக்கு தெரியாம குழந்தைய கூட்டு போய் மதம் மாத்திடுவார். இல்லை அம்மா முஸ்லீமா இருப்பாங்க, அப்பாவுக்கு தெரியாம குழந்தை கூட்டு போய் மதம் மாத்திடுவோம். இந்த மாதிரி கேஸ் நிறைய நடந்துருச்சு, 100 ஆயிரக்கணக்கில் நடந்துருச்சு. இந்திரா காந்தி கேஸ்க்கு அப்புறம் தான் அந்த சட்டம் வந்து ரிவர்ஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு ஒரு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு உருப்படியா. மேடம் லோவோட கேஸ் வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த குழந்தைகளை வந்து ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் யூனிலேட்டரலி அந்த குழந்தைகளும் வந்து மதம் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு மதம் மாத்திட்டாரு. மேடம் லோ கேஸ்ல வந்துட்டு அந்த இந்திரா காந்தியோட கேஸ் அடிப்படையில் தான் அந்த குழந்தைகளை வந்துட்டு இஸ்லாம் மதத்துல இருந்து வெளியாக்கி கொண்டு வந்தாங்க. அப்ப கூட அந்த குழந்தைகள் வந்து இஸ்லாம் மதத்தில் இருக்கும்போது கூட அந்த மஜ்லிஸ் அகாம இஸ்லாம்லாம் வந்துட்டு உள்ளுக்கு அந்த கேஸ் உள்ளுக்கு பூந்து அந்த குழந்தைகள் வந்து அம்மா கிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைங்க இஸ்லாமா இருக்கிற வாசி நாங்கள் வந்து அப்பப்போ இந்த கிளாஸுக்கு கொண்டு போகிறோம், அந்த கிளாஸ் கொண்டு போகிறோம், முஸ்லீம் மதத்தை பற்றி நல்லதாக வந்துட்டு பேசுகிறோம் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க. அதாவது நாங்கள் இப்படிலாம் நாங்கள் போதிப்பு நடத்துகிறோம் அப்படின்னு, முஸ்லீம் போதிப்பு அப்படின்னு. அது தப்பான விஷயம் இல்லையா, அந்த குழந்தைகள் முஸ்லீமாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, இருங்க அந்த குழந்தைங்களை நானே தனிப்பட்ட ரீதியில் உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லி 2 ஹவர் வந்து உட்காந்து அந்த குழந்தைங்களை இன்டர்வியூ பண்ணோன்னே அந்த குழந்தைங்களை சொன்னிச்சு, அப்பா வந்து எங்களை முஸ்லீமாக மதம் மாற்றிட்டார், ஆனால் நான் முஸ்லீமாக நான் ஒரு பொழுதும் வாழ்ந்ததே கிடையாது, இப்போ எதுக்கு எங்களுக்கு போதிப்பு நடத்துறீங்க அப்படின்னு. அதுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு அந்த கேஸில். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் அதெல்லாம். ஓகே, நல்ல ஒரு தகவல் இது. ஓகே, நீங்கள் இந்த 10-12 வருஷத்தில் எடுத்த கேஸில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் நிறையா இருக்குது, திடீர்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், மோஸ்ட் டஃபஸ்டான கேஸ்? டஃபஸ் வந்து ஆக்சுவலி எதுவுமே இல்லை. அதாவது எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து சுமூகமான ஒரு தீர்வு தான் கண்டிருக்கு. டஃபஸ்னு எதுவுமே நான் பெருசாக வந்து, அதாவது நான் பெருசாக ஜெயிச்சதும் எதுவுமே இல்லை, பெருசாக தோத்ததும் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா டிவோர்ஸில் வந்து ரெண்டுமே எப்படி, அதாவது கேரளா ஹைகோர்ட் உயர் நீதிபதி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, யூ கேனாட் டேக் இட் ஆல், யூ கேனாட் வின் ஆல், ஓ யூ கேனாட் லூஸ் ஆல். தோர்த்தவங்க வந்து ஏதாவது 1-2 விஷயத்தில் அவங்களுக்கும் கிடச்சிருக்கும், ஜெயிச்சவங்க ஏதாவது 1-2 விஷயம் அவங்களும் விட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது பெருசாக இது வந்து டஃபஸ்ட் எதுவுமே கிடையாது. அது அந்த காலத்துக்கு ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்து ஏதோ சொல்கிறது, நான் பதிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதுவும் டிக்டாக்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது ப்ளூ சாரினால ஒரு கேஸ் வந்து பிரிஞ்சிச்சு. ப்ளூ சாரினால, நீல கலர் சாரினால. அதாவது எல்லாருமே வந்துட்டு இந்த கேஸை வந்து நண்பர்கிட்டலாம் கூட நான் நிறைய பகிர்ந்துக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னேன், ப்ளூ சாரினால ஒரு டிவோர்ஸ் கேஸா அப்படின்னு. இல்லைடா, நீ கதையை வந்து மேலோட்டமாக பார்க்காத, உள்ளுக்குள்ளே பாரு அப்படின்னு. அப்போ கதையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொல்லுவேன், ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண்மணி அவங்க டிவோர்ஸ்க்கு வந்திருந்தாங்க எங்கிட்ட. அப்புறம் ஏன் டிவோர்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கேட்கும் போது ப்ளூ சாரின்னு தான் அவங்களும் சொன்னாங்க. சார், என்னோட மாமியார் வந்து என் திருமணத்துக்கு எனக்கு பிடிக்காத நீல கலர் சாரி எனக்கு வாங்கி கொடுத்து, இதுதான் திருமண பட்டுப்புடவை, நீ இதை தான் கட்டிக்கிட்டு திருமணத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் என் கணவர் அப்படின்னு. அப்போ எங்களுக்கும் வந்து குழப்படியாக தான் இருந்துச்சு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க ஹோல் கதையை சொன்னாங்க. அதாவது என்னன்னா, அவங்களும் அவரோட கணவரும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களும் அவங்க கணவர் ரொம்ப நாள் காதலிச்சு வந்துட்டு பதிவு திருமணம் பண்ணாங்க. பதிவு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கணவர் வந்து முதல் முறையாக அவங்கள வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது தான் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள், அந்த வீடு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் வந்துச்சு. காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு தான் எல்லாம் எழுந்திரிப்பாங்க. எழுந்திரிச்சோன்னு குளிக்க மாட்டாங்க, காஃபி குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டை சுற்றி ஹவுஸ் கோட்லேயே வருவாங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் 1:30 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குளிக்க போவாங்க. திருப்பியும் அவங்க சமைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை தரங்கள் பார்த்து ரொம்ப அந்த வீடு வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. சில சமயம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்னோட கணவர்கிட்ட போய் சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தனி கொடுத்துன்னு போயிடுவோம், இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இது இந்த கல்ச்சர் என்னால் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. கணவர் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணார், நம்ம இங்கே தான் இருக்கணும், அம்மாவுக்கு உடம்பு முடியல, அப்பாவுக்கு வயசாகுது, நம்ம தான் இருந்து பார்த்து செய்யணும், தங்கச்சிக்கு ஒன்று கல்யாணம் ஆகலை, ஸோ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணார். ஸோ அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது அவங்களோட தலையீடு வந்து அதிகமாக இருந்தது. அதாவது ஒரு பெண் வீட்டார்கிட்ட இருந்து எங்ககிட்ட பாதி காசு வாங்கிட்டாங்க, ஆனால் அவங்களோட தலையீடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களோட சைட்டில் வந்து நாங்கள் என்னது ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது. அதையும் நான் ஒரு அளவுக்கு பொறுத்துக்கிட்டேன். ஆனால் உச்சகட்டமாக எது என்னால் பொறுத்துக்க முடியுமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அந்த நீல கலரை கொண்டு வந்து நீட்டி, இதுதான் உன் கல்யாண புடவை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் எனக்கு தாங்க முடியல, இந்த குடும்பமும் வேணாம், அந்த மாப்பிளையும் வேணாம், அந்த திருமணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நான் விவாகரத்து பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஸோ தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். விவாகரத்துன்னு சொல்ல முடியாது, கல்யாணத்தை ரத்து பண்ணுறது, எனால்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டோன்னே
அந்த பையனை கூப்பிட்டோன்னே அந்த பையன் ஒத்துக்கிறியாடா அப்படின்னா ஒத்துக்கிறேன் சீரியஸாக நான் ஒத்துக்கிறேண்ணா. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ண நாளில் வந்து பத்திரிக்கைலாம் ஆர்டர் பண்ணியாச்சு. பத்திரிக்கை பிரிண்டிங் அனுப்புறதுக்கு முன்னாடி தான் இந்த பிள்ளைகிட்ட இருந்து இந்த நோட்டீஸ் வருது உங்ககிட்ட இருந்து. ஸோ என் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் அத்தை மகளே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சொந்தக்கார அத்தை மகளே எனக்கு வந்து அதே நாளில் திருமணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா செலவு வந்து போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ வீட்டில் எல்லாம் பார்த்து பேசிட்டு லாயர்கிட்ட போயிட்டு கையெழுத்து போட்டு வாண்டாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு. என்னடா நடக்குது அப்படின்னு நான் எங்கள் அப்பா அந்த டைமில் அப்பா கூட இருக்கேன். ஸோ நான் அப்பாவை பார்க்குறேன், அப்பா என்ன பார்க்குறேன், சரி கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ஒரு வித்தியாசமான கேஸ். இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் நம்ம சட்டத்தில் இந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம லாயர் சங்கர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வால்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அபிப்பிராயம் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நண்பா, உங்களோட லாஸ்ட் வேர்ட் ஃபார் த எனி நியூலி வெட் கப்புள்ஸ் அல்லது அபியூஸாக இருக்கிற கப்புள்ஸ், அபியூஸில் இருக்கிற ஒரு பார்ட்னர்ஸ் கப்புள்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திருமணம் ஆக போகிற தம்பதியர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு வந்து பேசி புரிஞ்சுக்குங்க. அதாவது ஸ்பெண்ட் யுவர் டைம் டாக்கிங் டு ஈச் அதர் பை ஜஸ்ட் கோயிங் டேட்டிங். அதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த செக்ஷுவல் நீட்ஸு, செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன், அது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து இது மூலமாக வந்துட்டு ஒரு கேயான ஆண்களை வந்து திருமணம் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்தரலாம். அது ஒன்றாவது. ரெண்டாவது ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது அவருக்கு அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு எங்கே இந்த பேங்க்கில் என்னென்ன லோன் இருக்குது, எத்தனை காடி லோன் இருக்குது, எத்தனை வீடு லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் லோன் எவ்வளோ இருக்குது, இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் ஃபைனான்ஷியல் பிளானிங் வந்து உங்களால் செய்ய முடியும். அதாவது 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்கலாமா, 2 பேரும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கலாமா அப்படின்னு உங்களால் செய்ய முடியும். அப்புறம் குழந்தைகளை பற்றி பேசுங்க. எத்தனை குழந்தைகளை வந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு. குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கா, ப்ரைவேட் ஸ்கூலுக்கா, அரசாங்க ஸ்கூலுக்கா, சீன ஸ்கூலுக்கா, தமிழ் ஸ்கூலுக்கா, மலாய ஸ்கூலுக்கா, அதையும் பேசிங்க. ஏன்னா பிற்காலத்தில் வந்துட்டு அதனாலையும் நிறைய விவாகரத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தினரோட இதை பற்றி ரோலை வந்து பேசி தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நபரை மட்டுமே கல்யாணம் பண்ணல, அந்த குடும்பத்தையே கல்யாணம் பண்ண போகிறீங்க. அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், அவங்களோட பிலீஃப்ஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒருங்கிணைச்சு உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை கல்யாணத்துக்கு முன்னுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 அவசியம். தயவு செஞ்சு பேசி ஒன்றா புரிஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்லையோ அப்யூசிவான வந்து திருமணத்திலையோ இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்துட்டு நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள். அதாவது பேசி முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பேசுறதுக்கான ஒரு தருணம் வந்து ஏற்படும். அதுக்கான வாய்ப்பு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பேசவே முடியாது சார், என் முன்னாடிக்கிட்டேன் அவங்கள்ட்ட பேசவே முடியாது சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் வரும். இல்லை உண்மையிலே பேச முடியாதுன்னா 3வது தரப்பு ஒரு மனிதரை வச்சு, அதாவது நியூட்ரல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள். பேசி தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து ஒரு வழக்கறிஞரை சந்தித்து விவாகரத்துக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது, ப்ரொசீடியர்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் வந்து கவுன்சிலிங்க்கும் நீங்கள் போகலாம். ஒரு ப்ரைவேட் கவுன்சிலர்ஸ் வந்து நீங்கள் சந்தித்து அது கவுன்சிலிங் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கும் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, லாயர்ஸும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த விவாகரத்துக்கு பண்ணுறது நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது விவாகரத்துக்கு உண்டான அந்த பிளானிங்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செய்யணும். ஓகே, பிள்ளைங்க நான் வச்சுக்க போகிறேன், ஹஸ்பண்ட் இருந்து எவ்வளோ காசு நான் கேட்கறது, அவர் இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு, ஹஸ்பண்ட் எப்பப்பெல்லாம் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு போகலாம், குழந்தைங்களோட அந்த ரூட்டீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் போட்டு அதுலேருந்து வெளியே வாங்க. இந்த வேளையில் லாயர் சங்கர் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சட்டம் தன் கடமையை செய்யும்.